ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த நெட்வொர்க்கில் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டெஸ்ட்நெட் வந்து இசட்கே சின்க் அப்படிங்கிற ஒரு எத்தீரியமோட லேயர் 2 ரோலப் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயினில் தான் இருக்குது. சரிங்களா? அதாவது எத்தீரியமாக பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு பிளாக் செயின். சரிங்களா? ஸோ அந்த லேயர் 2னா என்ன, லேயர் 1னா என்ன, ரோல் அப்னா என்ன, இசட்கே சின்க்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அதற்கு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம், பெரிய கதை. பட் அதுலேருந்து அந்த இசட்கே சின்கில் ஒரு டெக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டெக்ஸ் மீன்ஸ் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அவங்க வந்து ஒரு டெஸ்ட்நெட் விட்டுருக்காங்க. அந்த டெஸ்ட்நெட்டை கரெக்டாக எல்லா டாஸ்க்கையும் முடிக்கிறவங்களுக்கு ஒரு என்எஃப்டி கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அந்த என்எஃப்டி கிடைக்கிறது மூலமாக நம்ம வந்து அவங்களுடைய இயர்லி சப்போர்ட்டர் ஆக போகிறோம். ஸோ அந்த ஒருவேளை அந்த டெக்ஸுக்காரங்க வந்து ஒரு டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த என்எஃப்டி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யாரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடுறாங்க, மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவி ப்ரௌசர் நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஸோ கிவி ப்ரௌசருக்குள்ளே போகணும். சரிங்களா? ஸோ இந்த கிவி ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மெட்டமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, மெட்டமாஸ்க் எப்படி செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருது. சரிங்களா? மறக்காமல் அந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிங்ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ் தான். ஸோ இந்த டெக்ஸுக்கு நம்ம போகணும். சரிங்களா? ஸோ singswap.xyz இந்த லிங்க்கை நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்போ லிங்க்குள்ளே போகிறோம். இருங்க, நான் இப்போ பாஸ்வேர்டு போட்டு வந்துடுறேன். ஸோ பாஸ்வேர்டு போட்ட உடனேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கேட்கும். நான் என்னுடைய செகண்ட் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே ஸோ நம்மளுடைய வேலெட் வந்து இப்போ அந்த சிங்ஸ்வாப் டெஸ்ட்நெட்டோட கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இசட்கே சின்க் இடிஹெச் வேணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த இசட்கே சின்க் இடிஹெச் வந்து ஒரு ஃபாசெட்டில் கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ அந்த ஃபாசெட்டுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த இசட்கே சின்க் இடிஹெச் அந்த ஃபாசெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல மெட்டமாஸ்க் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் ப்ரௌசருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே இப்போ வந்து உங்களுடைய மெட்டமாஸ்க் கூட வந்து இது கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஒருக்கா ஃபாசெட் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த இடத்துல 3 கோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 கோடையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபாசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ரிக்வெஸ்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஃபாசெட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களை வந்து ஒரு ட்வீட் போட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இசட்கே சின்க் ஃபாசெட்லேருந்து நான் வந்து எத்தீரியம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு ட்வீட்டு. நீங்கள் வந்து இந்த ட்வீட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். நான் ஆல்ரெடி இந்த ட்வீட்டை போட்டுட்டேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2வது ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்வீட் போன உடனே கொஞ்சம் நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஃபாசெட் டோக்கன்ஸ் வந்துடும். சரிங்களா? எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா 10 நிமிஷம் டைம் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே வரல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் என்ன டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கௌதம் மாறன் 1 அதுதான் என்னுடைய யூசர் நேம். நீங்கள் என்ன டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எந்த ஒரு சொல்யூஷன் வீடியோனாலும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபாஸ்ட்டாக ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி 0.05 ETH வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன் ஃபாசெட்லேருந்து. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபாசெட் இருக்குதா, அந்த ஃபாசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. கிளைம் நவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து அது வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு லோட் ஆகிட்ருக்கும். இந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. எனக்கு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து அடுத்த டெஸ்ட் டோக்கன்ஸும் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட 300 USDC தந்திருக்காங்க. சரிங்களா? அதில் ஒரு 100 USDCயை நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணுங்கள். சரிங்களா? அப்ரூவ் USDC அப்படின்னு கொடுத்த உடனே மறுபடியும் நீங்கள் மெட்டமாஸ்க்கு போயிட்டு இந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து மறுபடியும் அந்த டெக்ஸுக்கு போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும். ஸோ டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்ததாக ஸ்வாப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க் இதுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷனும் வந்து நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிரும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு வந்து அடுத்த டிரான்சாக்ஷனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 300 USDT இருந்த இடத்துல இப்போ எனக்கு 200 USDT தான் இருக்குது சரிங்களா. USDT இல்லை சரிங்களா. அடுத்ததாக பூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இந்த இடத்துல நியூ பொசிஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதுல வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா டாய் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா USDT அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச டோக்கன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. டாய் வந்து ஒரு 300 டாய் போட்டுட்டு அப்ரூவ் டாய் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாய் வந்து அப்ரூவ் ஆகிரும் சரிங்களா. அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா USDTயை அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து அப்ரூவ் USDT அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டிரான்சாக்ஷன் காட்டும். இந்த மாதிரி USDTயை அப்ரூவ் பண்ணவா அப்படின்னு நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த USDTயும் அப்ரூவ் ஆகிரும் சரிங்களா. ஸோ USDT அப்ரூவ் ஆன உடனேயே நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், டாயும் அப்ரூவ் பண்ணிட்டோம், USDTயும் அப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லிக்விடிட்டி ஷேரிங் லிக்விடிட்டி ஆடிங் சரிங்களா. ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து இப்போ உங்கள் போகும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லோடாக டைம் ஆகுது, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்துருச்சு. அடுத்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு வந்து இப்போ லிக்விடிட்டியும் ஆட் ஆகிரும் சரிங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லிக்விடிட்டி ஆட் ஆகிருச்சு. ஸோ இப்போ லிக்விடிட்டி ஆட் பண்ண உடனேயே அடுத்ததாக ரேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ரேப். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ USDC வந்து ரேப் பண்ணலாம் அப்படின்னு இதில் போட்டிருக்கோம் சரிங்களா. நீங்கள் வந்து அவ்வளோ USDC வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரேப் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து அடுத்ததாக இன்னொரு டிரான்சாக்ஷனும் காட்டும். நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனையும் சைன்இன் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு ட்ரேடு முடித்தோம், பூல் ஆட் பண்ணோம், அடுத்ததாக wrap பண்ணோம், அடுத்ததாக ஏர்ன் பண்ண போகிறோம். எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஏர்ன் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்குள்ளே போன உடனேயே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருப்பீங்க கரெக்டுங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ண ஒரு கரெக்டான ஒரு பூலில் நீங்கள் வந்து கரெக்டாக லிக்விடிட்டி ஆட் பண்ணி அந்த LP டோக்கன்ஸை இங்கே வந்து உங்களால் ஸ்டேக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ நீங்கள் USDCக்கும் ETHக்கும் லிக்விடிட்டி ஆட் பண்ணி நீங்கள் அந்த LP டோக்கன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் இது தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, இது தேவைன்னு இல்லை. ஸோ சாய்ஸ் தான், பண்ணவங்க பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ ஏர்னிங் செக்ஷனில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் லிக்விடிட்டி ஆட் பண்ணணும். எதுக்கு, USDCக்கும் ETHக்கும் லிக்விடிட்டி ஆட் பண்ணி அந்த LP டோக்கன்ஸை நீங்கள் இந்த இடத்துல ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இவங்களுடைய டிஸ்கார்டுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுடைய டிஸ்கார்ட் சேனல் சரிங்களா. இந்த இடத்துக்கு வந்த உடனேயே இந்த இடத்துல ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிங்க் ஹெல்ப்பர் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த சிங்க் ஸ்வாப் அவங்களுடைய லோகோ படத்தை டச் பண்ணிடுங்க. ஸோ அதை டச் பண்ணோடனே நம்ம வந்து அவங்களுடைய டிஸ்கார்ட் சர்வரில் வெரிஃபை ஆகிட்டோம் சரிங்களா. அடுத்ததாக வந்து இந்த வெரிஃபை யுவர் வேலட் அப்படின்னு கொடுத்துருக்குதுல, இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேலக்ஸி NFT கிளைம் பண்ணணும். வாங்க நம்ம இப்போ அந்த NFTயும் எப்படி கிளைம் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ப்ராஜெக்ட் கேலக்ஸி இவங்களுடைய OAT சரிங்களா. OATனா ஒன்றும் இல்லை, ஒரு NFT தான் சரிங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்க் ஸ்வாப் டெஸ்ட்நெட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது சரிங்களா. ஸோ என்னெல்லாம் அந்த டெஸ்ட்நெட் டாஸ்க்ஸு, ப்ரொவைட் லிக்விடிட்டி, அதுமாரி அவங்களுடைய லிங்க் வந்து ரீட்வீட், லைக், கமெண்ட் பண்ணுறது, அவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறது சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ டோட்டல் NFT எவ்வளோ மின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28,000 பேர் தான் இந்த டெஸ்ட்நெட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவார்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத டச் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணட்டான்னு கேட்கும். நீங்கள் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிரும் சரிங்களா. ஸோ பாலிகான் நெட்வொர்க்கில் மாற்றிக்கோங்க. நான் இப்போதைக்கு மாற்றலை, ஏன்னா இப்போதைக்கு இந்த NFTயை கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் டெஸ்ட்நெட் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து தான்
கிளைம் பண்ண முடியும் இந்த என்எஃப்டியை. சரிங்களா? ஸோ இந்த என்எஃப்டியை கிளைம் பண்ண உடனேயும் என்ன ஒரு டாஸ்க் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன். சரிங்களா? இல்லைனா அதுக்கு அடுத்ததாக ஒரு அப்டேட் வீடியோ போடுவோம். சரிங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயமும் பண்ணணும். என்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய டெஸ்ட்நெட் சம்மந்தமான ட்வீட். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்வீட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு, லிக்விடிட்டி ஆட் பண்ணியாச்சு, எல்லா விஷயமே எனக்கு ஸ்மூத்தாக தான் இருந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து டைப் அடிச்சுட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸையும் போட்டு அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த கமெண்ட்டையே நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி நீங்கள் வந்து இங்கே என்னுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸ்க்கு பதிலாக உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3 நாளில் உங்களால் இந்த என்எஃப்டி கிளைம் பண்ண முடியும். 3 இல்லைனா ஒரு 4 நாளில் இந்த என்எஃப்டி கிளைம் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு ஸ்வாப்பு, லிக்விடிட்டி ப்ரொவைடிங்கு, அது மட்டும் இல்லாமல் லைக், ரீட்வீட்டு, கமெண்ட்டு. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, லைக், ரீட்வீட், கமெண்ட் அவங்களோட ட்வீட்டு கீழே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஸ்கார்டில் நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 டாஸ்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு இயர்லி சப்போர்ட் என்எஃப்டி கிடைக்கும். ஒருவேளை ஸ்வாப் அவங்க வந்து அவங்களுடைய டோக்கன் ரிலீஸ் பண்ண முச்சில் கண்டிப்பாக இந்த இயர்லி சப்போர்ட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. அந்த பெனிஃபிட் வந்து ஒரு டோக்கன் மாதிரி தான் வரும். ஸோ அந்த டோக்கனை செல் பண்ணி நம்ம காசாக மாற்றிக்கலாம். எத்தனை அக்கௌண்ட் ப்ரோ போட முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விருப்பம். 10 அக்கௌண்ட்டில் போடுறவனும் இருக்கான், டெஸ்ட்நெட் 100 அக்கௌண்ட்டில் போட்டு காசு எடுக்கிறவனும் இருக்கான். ஸோ உங்களுடைய திறமையால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டு, எந்த ஒரு லிங்க்னாலும் இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்லியனோ எல்லா லிங்க்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் அவைலபிளாக இருக்கும். மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஏர்ட்ராப்னாலும் எதுனாலும் நான் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்துருங்க. மறக்காமல் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் அன்மியூட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6000 ரூபா கிவ்அவே கொடுத்தவங்க ஒருத்தர் அந்த 6000 16,000 மாற்றிருக்காரு. ஸோ லைஃப் சேஞ்ச் ஆகும் ஒரு கட்டத்தில். நீங்கள் வந்து அதுக்கேற்ற அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மூலமாக தான் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்னா என்ன டெலிகிராமில் டைரக்ட் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், பார்க்கலாம்.